டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. அப்புறம் வெள்ளி சாமான்லாம் அந்த காலத்திலேயே ஒரு 60-70 வாங்குறாங்க. இப்பெல்லாம் அது 10 லட்சம் வந்திருக்கு மேம். நீங்கள் அதுலேயே இருங்க. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப அந்த அம்மா திட்டும்போது சண்டை போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு இந்த பொண்ணு வெளியே வருது. பார்த்த உடனே இவன் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகிறேன்னா நேராக உன்னை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருவேன். பொண்டாட்டியை எப்படி நடத்தணும்னு கூட எனக்கு தெரியல. பாருங்கள் மேடம், நான் இந்த 3 வருஷமாக இன்னைக்கு சேருவோம் நாளைக்கு சேருவோன்னு காத்துட்ருக்கேன். நான் என்ன பொண்டாட்டியே இல்லை வேறு ஏதாவது மேடம். சினிமா தியேட்டருக்கு போனால் கூட அவங்க அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, ஏன்னா அந்த கடைசியில் போய் உட்கார சொல்லணும். இவ கோபத்தில் என்ன ஒரு வார்த்தை விட்டுட்டேன்னு, அண்ணியை பேசினா உனக்கே இவ்வளவு பற்றி தெரியுது அப்படின்னு அவ ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுட்டான். அது அவருக்கு கொஞ்சம் காயமாயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் மேலே வரதட்சணை கேஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் நான் வேலையெல்லாம் இழந்து ஓட வேண்டியதாக இருக்கும், அதனால் வந்தால் வாங்க வேண்டாங்க, அவர் இங்கே இல்லை மட்டும் சொல்லிடுங்க, அவளை இங்கே வர வைக்கணும், நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் மனு போடுறேன், அவளை இங்கே எங்கள் வீட்டில் சேர்ந்து வாழ சொல்லுங்கள். திடீர்னு இவ்வளோ கரிசனம். அடே அப்பா என்னடா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிருத்திவி, சொல்லுங்க. எல்லாம் பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாக வந்திருக்கோம். அப்படியா? பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சா? வெரி குட். எப்படி போச்சு உங்கள் பொங்கல்லாம்? நல்லா போச்சு மேம். எல்லாம் டிராஃபிக்கில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு இப்போ ஆன் பண்ணியிருப்பாங்க சேனலை. சரி, என்ன எபிசோட் மேம் இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்? இந்த வாரம் காஞ்சனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றிய அந்த வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இது ஏறத்தாழ 2011 நடந்த ஒரு வழக்கு. பொண்ணு தெற்கத்தீவு பக்கம் இருந்து வந்த ஒரு பொண்ணு. அந்த வீட்டில் படமும் அந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு மேம். சார், உங்களுக்கு பெண்ணை பற்றி சொன்னால் ஏன் சார் பேயை பற்றி நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை இல்லை. அப்புறம் சரி, நம்ம காஞ்சனா அம்மா அப்பாவுக்கு ஒரே பொன் குழந்தை, இன்னொரு கூட பிறந்தவர் இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும்னு பக்கத்து ஊரில் இருந்த ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பாம்பேயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த டைமில். அதனால் சரி, பார்க்குறதுக்கும் ஆள் நல்லா இருந்தார். சரி, நல்லபடியாக நம்ம பொண்ணு இருக்கும் அப்படின்னாலாம் நினச்சி தான் பேசுகிறாங்க. பேசும்போது எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும், நம்ம ஊர்லேயே பொண்ணு எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணி பையன் இருந்தால் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், அதே ஜாதியாக இருக்கணும், அது குலம் கோத்திரமெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து வந்தாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்ல, சரி நல்லபடியாக வச்சுப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் விசாரிக்கிறாங்க, அம்மா அப்பா 2 பசங்க, இதுதான் தகவல் வருது. சரின்னு நல்லபடியாக கல்யாணம் பண்ணலான்னு எடுத்தோன்னே அப்புறம் ஒரு 50 பவுன் பக்கமாக ஒரு நகை போடுறாங்க. அப்புறம் வெள்ளி சாமான்லாம் அந்த காலத்திலேயே ஒரு 60-70 வாங்குறாங்க. இப்போல்லாம் அது 10 லட்சம் வந்திருக்கு மேம். நீங்கள் அதுலேயே இருங்க. அப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளைக்கு 2 லட்சம் கொடுக்கணும். ஆமாம், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை, எல்லார் வீட்லேயும் மாப்பிள்ளைக்கு பணம் கொடுக்கறது தானே. அதுவும் குறிப்பாக தெலுங்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டணம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் கட்டணம் கொடுக்கணும்ல அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்கள் அப்படி பேசவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் கசமுசன்னு கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் பார்த்தார் அவங்க அப்பா. அவங்க அம்மா சொன்னாங்க, ஏங்க இதுக்காக நிறுத்த வேண்டாம், பையன் நல்ல பையனாக இருக்கிறான், பொண்ணு போய் நல்லா வாழ்ந்தா சரிங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு அந்த 2 லட்சம் ரூபாயையும் அவருக்கு கொடுத்துட்டு கல்யாணத்தை நடத்தினாங்க. கல்யாணத்தில் நடத்தும்போது தான் தெரிஞ்சது, இது இல்லை அது இல்லை, அது கொண்டு வந்திருக்கணும் இது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு. மாப்பிள்ளை வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றம் குறை காண்கிறதுலே இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான் அது. அப்புறம் என்ன நினச்சாங்க, சரி இந்த அம்மா தான் இப்படி இருக்கும், அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி இருப்பாங்க, பையன் பாம்பேயில் இருக்கான், அதனால் பையன் கொஞ்சம் முற்போக்கான சிந்தனையோட இருப்பாப்பில், அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால பொண்ணு போய் அங்கே நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே ஆசையோடு தான் இந்த பொண்ணும் இருக்கா.
சரி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் பையன் வந்து அங்கே போகணும், மாப்பிள்ளை தம்பி அங்கே போய் ஆகணும். போகும்போது இவன் என்ன நினைப்பா, தன்னையும் அழைச்சிட்டு தான் போவாங்க அப்படின்னு நினைப்பா. ஆனால் அவர் வந்து இல்லை நான் போகிறேன், போயிட்டு வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது இவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஏங்க பொண்ணையும் சேர்த்து அனுப்ப வேண்டியது தானே 2 பேரையும், அப்புறம் நாங்கள் யாராவது 2 பேர் நம்ம கூட போகலாம், போய் உங்களுக்கு வீடெல்லாம் செட் பண்ணி என்னென்ன வேணுமோ நாங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறோம். இல்லை பார்க்கலாம், பையன் ஏதோ காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஸோ 1 மாதம் போகுது, 2 மாதம் போகுது, 3 மாதம் போகுது, கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தெரியலை. அப்புறம் இவர் கேட்குறாரு, பொண்ணை நேராக கோபம் வந்துடுது அப்பாவுக்கு. என்ன கேட்குறாரு, நீங்கள் என்னது பொண்ணை வந்து வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிங்களா, இல்லை பேருக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணை என் வீட்லேயே விடுறதுக்காக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்னெல்லாம் சத்தம் போடுறாரு. அப்படின்னு சத்தம் போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, இல்லை போயிடலாம், இப்போ 3 மாதம் முடிஞ்சு போச்சு, அவர் ஏதாவது வீடு பார்த்து வச்சுருக்கிறேன்னு சொன்னாப்புல நம்ம போகலாம். சரி யார் யார் போகிறது, நானும் வரேன், மாமியார் அம்மா சொல்கிறாங்க நானும் வரேன். அப்புறம் இவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணை கொண்டு போய் விடணும், அதனால் அவங்களும் வராங்க. இவன் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகலான்னு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் அந்த டிக்கெட்டு இவங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சு அந்த பொண்ணு ஒரு கனவுகளோடு தானே யாருமே இருப்பாங்க, ஒரு புது வாழ்க்கை சந்தோஷம். அப்புறம் திடீர்னு வந்து இல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, யார் வீட்டுக்காரருக்கு, பொண்ணோட மாமனாருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அதனால் நாங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு, ஒத்த பொண்ணை நான் பெற்று இத்தனை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஏதாவது ஒரு சாக்கு இந்த பொம்பளை சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டார். போய் பார்த்தா அவர் குத்துக்கல்லாட்ட ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு அங்கே. அப்புறம் எதுக்குமா இந்த பேச்செல்லாம் பேசுகிறீங்க, இல்லை ஊரில் 4 சலத்தை கூட்டிகிட்டு வரேன் நம்ம பேசலாம், எதுக்காக என் பொண்ணை நீங்கள் வாழ விட மாட்டேங்கிறீங்கன்னு அப்போவே சத்தம் போட்டு, சரி அதுக்கப்புறம் சமாதானமாக போகலான்னு எல்லாம் சமாதானம் பண்ணி மாமியார் இவங்க 4 பேருமா போகல, டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணல. சரின்னு அங்கே போகிறாங்க. போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஆசையாக தான் போகுது. போனதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க, ஒரு சின்ன வீடு தான் எடுத்துருக்க முடிஞ்சது. பாம்பேலெல்லாம் வாடகை ஜாஸ்தி, உங்களுக்கு தெரியாதா? இப்போ அந்த டைமில் அவர் ஒரு சின்ன ஒரு அளவுக்கான வீடு 2 பேர் கொடுத்தனம் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ ஒரு 3-4 பேர் இருக்காங்க, 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருச்சா. அப்புறம் இந்த பொண்ணோட 4. அப்புறம் இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போய் ஒரு பீரோ, கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் வாஷிங் மிஷினு, வழக்கமாக பொண்ணுக்குன்னு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பில்லெல்லாம் போட்டு பேர்லாம் வாங்கிட்டு தான் வர்றாங்க, அவங்க சும்மா எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி அந்த ஸ்டவ்வை எப்படி பற்ற வைக்கிறது, இல்லை அந்த கேஸ் எப்படி செய்கிறது, என்ன மாதிரி ஒரு 2-3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து 1 வாரம் பக்கத்தில் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கிளம்புறோம், வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இனி என்ன அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, தெரியலன்னா கூட தட்டு மாதிரி அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்கன்னா சரியாக போயிடணும். இல்லை இன்னும் உங்கள் பொண்ணுக்கு சமைக்கலாம் தெரியல, நான் 1 வாரமாக 10 நாளாக இருந்துட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போவே இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் பெத்தவ சொல்கிறா, அதனால் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா பொண்ணையும் பையனையும் தனியாகவே விட மாட்டேங்குது. எது செஞ்சாலும் இந்த அம்மா தான் போய் கிச்சனில் செய்யுது, கிச்சனில் செஞ்சு என் மகனுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்குங்குது. அப்புறம் நீ உட்காருப்பா நான் சாப்பாடு போடுறேங்குது. அப்புறம் அத்தை கொடுங்க அத்தை நான் வேணா பரிமாறுறேன்னு. ஆமாம் ஆக்குறது நான், பரிமாறுறது நீயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் அந்த பருவத்தில் ரொம்பலாம் எதுவும் தெரியாது இல்லையா சார், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி கேட்கும்போது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தனியாக இருக்கும்போது கேட்டால், அவர் வந்து எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி தானே பார்த்துக்கிறாங்க, எங்கள் அம்மா வளர்த்த பிள்ளை தானே நான், உன்னை எதுவும் சொல்லலையே அப்படின்னு. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மெல்ல இவ்வளோ நான் சமையல் செய்கிறேன்னு செய்கிறான். என்னத்தை சமையல் செஞ்சு வச்சுருக்குது, என்ன உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு வழக்கமான குறைகள்லாம் சொல்கிறாங்க. உனக்கு ரொம்ப மனம் வருத்தாயிடுது. அப்புறம் சொல்கிறாரு திரும்பவும், எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அதனால் அம்மா சொல்கிறதுல நல்லது இருக்குன்னு நினச்சிட்டு நீ உன்னை மாற்றிக்கோ. சார் 3 மாதம் அந்த அம்மா உட்காந்துருச்சு சார். இந்த பொண்ணு கூப்பிட்டு யார்கிட்ட பேசும் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரும் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் ஃபோன் அவ்வளவு வசதியாக எல்லாரும் வச்சுக்கிறதும் கிடையாது. அப்புறம் ஏதோ பேசிட்டு அழுதுனா, ரொம்ப அழுதுன்னு வச்சுக்கோ, உட்காந்து முக்கி வீட்டில் அழுதுன்னா நேராக பிடிச்சி ட்ரெயின் ஏற்றி அனுப்பி விட்டுருவேன் தெரியுமா அப்படிங்கிறது அவங்க அம்மா.
அப்புறம் ஒரு நாள் ரொம்ப அந்த அம்மா திட்டும்போது சண்டை போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு இந்த பொண்ணு வெளியே வருது. பார்த்த உடனே இவன் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகிறேன்னா நேராக உன்னை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருவேன். அதை கேட்டவுடனே இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம், ஏன்னா இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நீங்கள் ஃபோனை கொடுங்க, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல போக்க, அப்புறம் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பூத்தில் இருந்த ஃபோனில் கூப்பிட்டு பேச வச்சுருக்கிறாப்புல. அப்போ பேச வைக்கும்போது, நீ இங்கே நடக்கிற ஒரு விஷயமும் நீ சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு நாங்கள் துரத்திடுவோன்னு மாமியார் சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு போனவோ எடுத்த உடனே, அப்பா என்னை ரெட் லைட்டில் அனுப்பிடுவாங்களாமாப்பா, நீ வாப்பா என்னை காப்பாற்று, எங்கப்பா என்னை பிடிச்சி இங்கே கொடுத்துட்ட அப்படின்னு அது கதறுது. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே 2 லைனில் விஷயத்த சொல்லிடுது. கோபம் வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சவுடனே இந்த அம்மா பெட்டியை கட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு, இந்த பாருங்கள் தம்பி, அவள் உங்களை நம்பி வந்திருக்கா, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு பெருசாக தெரியாது, 1-2 சரியில்லைன்னா சொல்லுங்கள், நம்ம பழக்கி கொடுத்து சரி பண்ணிக்கலாம், அப்படியே ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஹோட்டலில் கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எல்லாரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி சிரமங்களை சந்தித்தவங்க தான் அப்படின்னு புத்தி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறா. ப்ரெக்னென்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே அங்கே இருக்க முடியறதில்ல. என்னென்னா காலையில் தலை சுற்றுது, வாந்தி மயக்கம் வருது, இவரும் வேலைக்கு போகணும். பாம்பேலெல்லாம் எப்படின்னா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலையே வேலை கிடைக்காது, நம்ம இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி அப்படி ரொம்ப தூரத்தில் போய் தான் அவர் வேலை செய்கிறார். அதனால அவரால் பார்க்க முடியாது, தன்னந்தனியாக வீட்டில் விட முடியாது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ கூப்பிட்றாரு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கா அப்படின்னு. அப்புறம் இவங்க அம்மா வந்து, நான் வரேன், வந்து ஒரு 2 வாரம் இருந்து பார்க்குறேன், ஒத்து வரலைன்னா நான் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறேன் நான் அப்படிங்கிறேன். அதே மாதிரி போகிறாங்க, இருக்கிறாங்க. 2 வாரம் கழித்து தன்னோட பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்கிறத பார்த்து, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மாப்பிள்ள, நீங்கள் வந்துடுங்க, டாக்டர்கிட்ட எல்லாம் போகணும், நீங்களும் ரொம்ப தூரத்தில் வேலைக்கு போகிறீங்க, நல்லதனமாக தான் சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து இந்த அம்மா கொஞ்சம் பக்குவமெல்லாம் பண்ணால் ஒரு 10-15 நாளில் பொண்ணு கொஞ்சம் தேர்ன உடனே அவங்க அம்மா வந்துட்டான். யாரோட அம்மா? மாப்பிள்ளையோட அம்மா. மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு, நீ அந்த வீட்டு மருமக, எங்கள் வீட்டில் தான் நீ இருக்கணும், நீ தான் வந்து அங்கே விளக்கேற்றணும், அதனால் நீ இங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க அம்மா, இருங்க இன்னொரு 15 நாள் இருக்கட்டும், நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, மற்ற செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம சமூக வழக்கம் எப்படின்னா, புருஷன் செலவு செய்ய மாட்டார், புருஷன் வீட்டுக்காரவங்களும் செலவு செய்ய மாட்டாங்க. குழந்தை பிறந்து அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்குமான முழு செலவும் தாய் தகப்பனு தான். ஸோ இந்த பொண்ணு வந்து இதை இருந்துட்டு போகுது, ஜஸ்ட்டு ஒரு வாரமாவது போய் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா, ஜாட மடையில் அந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா நம்ம என்ன செஞ்சாங்க, அது என்ன டிஃபனாக கொடுத்தாங்க, அவங்க என்ன 2 இட்லியும் ஆப்பமும் போடுறதா டிஃபனு, எல்லாம் தான் செஞ்சுருப்பாங்க, ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது ஃபோன் வந்தால் கூட, புருஷங்கிட்ட இருந்து ஃபோன் வரும் இந்த பொண்ணுக்கு வந்தால் கூட, அம்மா 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 இவன் பேசுகிறாம்மா, அண்ணன் பேசுகிறாம்மா, தம்பி பேசுகிறாமான்ட்டு அவங்க அம்மா பேசணும், அவங்க தங்கச்சி பேசணும். அப்புறம் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அண்ணன் பேசணும், அண்ணி பேசணும். கடைசியாக வரும்போது தான் இந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்க. இவன் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கட்டாயிடும். பார்க்குற யாருமே இவளை ஒரு மனுஷியாக மதிக்கிறது இல்லை, இவளோட தேவைகளை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் திரும்ப ஜாட பேசுகிறாங்க, அது கொண்டு வரல, இது கொண்டு வரல, இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல பொண்ணு எடுத்துருக்கலான்னு சொன்னோன்னே இவ சொல்லிடுறா, அப்பா வர சொல்லி, அப்பா நீ வாப்பா கொஞ்சம் டாக்டர்கிட்ட போகணும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போய் தான். ஆனால் சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்த உடனே நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறான். அப்போ அவர் வர்றாரு, அவர் 1 தடவை 2 தடவை வர்றாருன்னா வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு, நான் இங்கேயே தங்க முடியாது, நீ அந்த வீட்டுக்கு வாங்க. அந்த வீட்டுக்கு இவளும் போகிறா, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, நம்ம தைரியமாக அந்த வீட்டுக்கு போகலான்னு போனாலும் இந்த கும்பலே சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த 2 பேரையும் தனிச்சு விடுறதுக்கே, அதாவது தனித்தனியாக பிரித்து விடுற மாதிரியே உட்காந்துட்டு கதை பேசுறது. வாப்பா அங்கே ஒரு லேண்ட் வந்திருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதை வாங்கிட்டு நீ 4 நாள் தான் இருக்க போகிற, நீ காசு சம்பாதிக்கிறத கொஞ்சம் சேர்த்து வை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமா அவளை வந்து அங்கே இருக்கவே விடுறதில்லை. அப்போ அவள் சொல்கிறா, ஏங்க எவ்வளவு நாளாக நான் கேட்குறேன், என்ன ஒரு சினிமாக்காவது நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு.
நான் தான் உனக்கு அங்கே இருக்கும்போதே சொன்னேன்ல, நான் ஊருக்கு வந்தால் உன்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. இவர் ரொம்ப சந்தோஷமாக, ஆகா நானும் நீங்களும் 2 பேரும் மட்டும் சினிமாவுக்கு போகிறோம். எல்லாருக்கும் ஒரு தாபம் தவிப்பு எல்லாம் தானே இருக்கும். அதனால் சரின்னு ரெடியானா பட்டாளமே ரெடி ஆகுது. அண்ணன் முண்டாட்டி, தங்கச்சி, இந்த அம்மா எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஊர்வலம் மாதிரி எல்லாம் போகிறாங்க. போனாலும் அவங்க சலன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்களே ஒழிஞ்சு இந்த பொண்ணுக்கான இடம் இல்லை. பையனுக்கு பக்கத்தில் அம்மாவுக்கு பக்கத்தில் அந்த தம்பி, இந்த பையனுடைய அண்ணன், அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் இவன். இதுக்கு எதுக்கு நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோணுச்சு. திரும்ப இதெல்லாம் அவன் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு போயிடுறான். வருது, இவ வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு பொன் குழந்தைய பெற்றெடுக்கிறான். பொன் குழந்தைக்கும் நல்லபடியாக அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது பந்தா எல்லாமே ஏதோ வந்து கணவன் வீட்டில் இருக்கிறவங்க தான் எல்லாம் பார்த்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பட் எதுவுமே சத்தமே இருக்கக்கூடாது, பொண்ணு போய் வாழணும்னு அமைதியாக விட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய பேச்சுக்களினால் இந்த பொண்ணு அங்கே போகிறது தடைப்பட்டுட்டே இருக்குது. இல்லை நான் அங்கேயே இருக்கேன், நீ இங்கே இரு, நான் இப்போ ஒரு இடம் வாங்குறதா இருக்கேன், நம்ம இங்கேயே ஒரு வீடு கட்டிக்கலான்னு. அப்போ இந்த பொண்ணு கேட்குறா, ஏங்க நீங்கள் பாம்பேலையும் நான் வந்து இந்த தெற்கத்தி சீமையிலையும் இருக்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணினோம், நீங்கள் குழந்தை வளர்கிறத பார்க்க வேண்டாமா, விளையாடுறத பார்க்க வேண்டாமா, இல்லை அது நடக்கிறது, அது பேசுறது, மழலை இதெல்லாம் வேணாமா, எல்லாம் தான் பார்க்கணும். அது என்ன நான் சீக்கிரமாகவே இங்கே வந்துடுறேன், வேலையை மாற்றிட்டு வந்து. ஒன்றுமே இல்லை சார். அந்த பொண்ணு குழந்தையோடு அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சீரெல்லாம் வச்சு ஏதோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்தவ தான் சார். இந்த பையன் வரவே இல்லை சார். என்ன காரணம்னே தெரியாது. எப்போ கேட்டாலும் நான் வரேன் பாப்பில், ஆனால் அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வந்து இருப்பாப்பில். வந்தால் ஒரு நாள் பார்த்துட்டு போயிடுவாப்பில். அப்புறம் அதுக்கப்புறம் வர்றதே கட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணினாங்க, சென்னைக்கு வராங்க. சென்னையில் வந்து இவங்க மகனுக்கு சென்னை பக்கம் ஒரு வேலை கிடைக்கிது. அதனால் சென்னைக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு அவங்க எல்லாருமா கிளம்பி இங்கே வந்துட்டு, குழந்தை 3 வயசு ஆகிடுச்சு, அதுக்குள்ளார குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் எல்லாமே நடக்குது. அப்புறம் பார்த்தா இவர் வரலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து பேசுகிறோம். அந்த பையன்கிட்டையும் ஆளுகளை எல்லாம் வச்சு பேசுகிறாங்க, ஊர்க்காரங்களையெல்லாம். ஒன்றும் சரியான பதிலே வரல. கேட்டால் இந்த பொண்ணு ரொம்ப ராங்கி, இது ரொம்ப திமிரு பண்ணுது, இது எதிர்த்து கேள்வி கேட்குது, மாமியாருக்கு மரியாதை கொடுக்குறதுல வழக்கமான அதே தான் எல்லாமே. ஸோ இந்த பொண்ணு இவ என்ன பண்ணிடுறா, மேடம் இவன்லாம் மனுஷனா மேடம், பொண்டாட்டியை எப்படி நடத்தணும்னு கூட இவனுக்கு தெரியல பாருங்கள் மேடம், நான் இந்த 3 வருஷமாக இன்றைக்கி சேருவோம் நாளைக்கு சேருவோன்னு காத்துட்ருக்கேன். நான் என்ன பொண்டாட்டியே இல்லை வேறு ஏதாவது மேடம், சினிமா தியேட்டருக்கு போனால் கூட அவங்க அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, என்ன அந்த கடைசியில் போய் உட்கார இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ சரி என்னம்மா வேணும் ஏதுன்னா, இல்லை மேடம் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் மேடம். நான் சொன்னேன், ஏம்மா இப்போ தான் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகிடுக்கு, 3-4 வருஷம், இதுக்குள்ளே என்ன டைவர்ஸ், ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை மேடம் அவங்க வாழ விட மாட்டாங்க மேடம், அந்த குடும்பமே வாழ விட மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். கல்யாணம் பண்ண முடியலேருந்து பிரிக்கிறதுலே தான் அவங்க. அது மட்டும் இல்லை, நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. திங்ஸு சீர்வரிசையெல்லாம் கொண்டு போய் இறக்கிட்டாங்களாம்மா. நகையே கொண்டு வரலைங்கிறது ஒரு பெரிய சண்டைக்கு காரணமாக இருந்தது. சரின்னு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊர் சனத்தில் 2 பேரை கூட்டிகிட்டு நேராக அந்த நகையெல்லாம் கொண்டு போய் 50 பவுன் நகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க ஒன்றும் பெரிய செல்வந்தர்கள் கிடையாது, நடுத்தர குடும்பம் தான். அப்புறம் இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாத்தையும் காட்டி பாருங்கள், இது செயின், இது ஹாரம், இது வளையல், இது நெக்லஸ்ஸு, இது முத்தாரம், இது மாதிரி இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு எல்லாம் பார்க்க, என்ன இது வெயிட்டே கம்மியாக இருக்குது, இது என்ன 3 பவுன் இருக்குமா, இது மாதிரிலாம் அந்த அம்மா வந்து பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க. இது பேசுகிறதே சரியில்லை, இது ஏதோ கண்ணு வச்சு தான் கேட்குது அப்படின்ட்டு எல்லாம் காட்டிட்டு அப்புறமா எடுத்து எல்லாம் பார்சல் பண்ணி அவங்க பேக்லேயே வச்சுட்டு நேராக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு, இங்கே இருந்தால் என்னம்மா அங்கே இருந்தால் என்ன, அது அவங்க அம்மா வீடு, இது அவருக்கு அம்மா வீடு, நாங்கள் கொஞ்ச நாள் வச்சுருந்து பத்திரமா அப்புறம் கொடுக்குற, ஊருக்கு போகும்போது கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் சென்னைக்கு வந்தது நடந்தது. இப்போ சென்னையில் அவள் சொல்லும்போதே சொன்னேன், அம்மா உனக்கு பிரச்சனை சரியானால் போதுமா என்னென்னு. இல்லை மேடம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நான் என் ஹஸ்பண்டோட தான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னா ஒன்று பண்ணேன், டிவோர்ஸ் போடாத, டிவோர்ஸ்க்கு பதிலாக நீ வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒன்று போடு, 1 வருஷம் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு எனக்கு வேணும்னு கேளு. அப்படி ஒரு அதுக்கு வழி இருக்குது, ஜுடிஷியல் செப்பரேஷன். ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கேட்கலாம். என்னென்ன காரணங்களுக்காக என்னால் போக முடியாது இதெல்லாம் பண்ணி, சரி அது போடலாம் அப்படின்னு நாங்கள் போட்டோம்.
போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா நோட்டீஸை வாங்கிட்டு பதறிட்டு வர வேண்டாமா? நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, அவர் வந்து உடனே ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போடுவார். நான் என் பொண்டாட்டி குழந்தைகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏதோ சின்ன தவறு நடந்துருச்சு, நாங்கள் வாழதான் விரும்புகிறேன். வரல சார். அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. இங்கே கேஸ் நடக்கும்போது இவங்க அண்ணன் தான் வருவார். இந்த அண்ணனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னா, அவர் அங்கிருந்தபடியே சொத்து வாங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சொத்தெல்லாம் அண்ணன் தம் பேரில் வாங்கி வச்சுப்பார். தம்பி நீ ஊருக்கு வரும்போது நான் அதை வந்து மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அண்ணனும் அண்ணியும் அதே வீட்டில் தான் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாட்டுக்கு இந்த பையன் தான் போடணும், பாம்பே மாப்பிள்ளை தான் போடணும். இந்த அண்ணனுக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் சிச்சுவேஷன். ஸோ எல்லாருக்கும் படைக்கிறவரை அவர் இருந்திருக்கார். அதான் நான் நினச்சேன், சரி இந்த மாதிரி தான் வந்துடுவார் அப்படின்னு பார்த்தா, நோட்டீஸை வாங்கலை. நோட்டீஸை வாங்காமையே இழுத்தடிச்சார். அப்புறம் நாங்கள் அங்கே அனுப்பினோம், அந்த வீட்டில் இல்லை வந்துருச்சு. அவர் வேலை செய்கிற இடத்துக்கு அனுப்பினோம், வேலை செய்கிற இடத்துக்கும் போகலை. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினோம், அவங்க இங்கே இல்லை, பையன் வேறு ஊரில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி நோட்டீஸே போகாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த ஆஃபீஸ்லேயே அவர் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் மேலே வரதட்சணை கேஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் நான் வேலையெல்லாம் இழந்து ஓட வேண்டியதாக இருக்கும், அதனால் வந்தால் வாங்க வேண்டாங்க, அவர் இங்கே இல்லை மட்டும் சொல்லிவிடுங்கன்னு. அந்த கம்பெனியும் அந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம், பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்து, இந்த இடத்துல இந்த ஆலையில் வேலை செஞ்ச இந்த நபர் அப்படின்னெல்லாம் போட்டு பாம்பேயில் நோட்டீஸ் எடுக்கும்போது எல்லாம் அந்த ஊர் மொழியில் எடுத்து அதை போட்டோம். அப்புறம் இங்கே போலீஸை வச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணினோம். போலீஸை கூட்டிகிட்டு போனாக்கா, பையனே இங்கே இல்லை, நான் எங்கேம்மா வாங்குவேன் அப்படிங்கிறது அவங்க அம்மா. இவங்க அதே மாதிரி பையன் இந்த ஊரிலே இல்லை, எனவே சர்வ் செய்ய முடியலன்னு இவங்க போலீஸாரை எழுதி அனுப்பிடுறாங்க. அப்புறம் கடைசியில் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு அப்புறம்தான் தீர்ப்பாயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆள் வந்து வரார். வந்ததுக்கப்புறம் இவர் கேட்குறார், உடனே கவுன்சிலிங் அனுப்புவான். கவுன்சிலிங்கில் கேட்குறார், 2 பேரும் சேர்ந்து போய் வாழலாம், நாங்களும் எல்லாம் அட்வைஸ் பண்ணோம் அட்வொகேட்ஸும். அவர் வந்து அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கள் அப்பா அம்மாவையெல்லாம் தப்பாக பேசியிருக்கா, அண்ணனையும் அண்ணியெல்லாம் பேசியிருக்கிறா, இவ கோபத்தில் என்ன ஒரு வார்த்தை விட்டுட்டானே, அண்ணியை பேசினா உனக்கே இவ்வளவு பற்றி தெரியுது அப்படின்னு அவள் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுட்டா. அது அவருக்கு கொஞ்சம் காயமாயிடுச்சு. அதெல்லாம் கேட்ட உடனேயே அதெல்லாம் முடியாது, இங்கே தான் இருக்கணும், இதுதான் சொந்த ஊர், இங்கே எங்கள் அம்மாட்ட இருக்கணும், நான் எப்போ கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் வர முடியும், இந்த மாதிரி சட்டத்திட்டமெல்லாம் பேசினார். சரின்னு நாங்கள் என்ன பண்ணினோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்த சமயம்னு வைங்களேன். அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் இந்த பொண்ணுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது, ஒன்று அவர் வீட்டில் வச்சு வாழணும், அப்படி இல்லைன்னா ஒரு வீடு எடுத்து வீட்டுக்கான வாடகையை இவர் தரணும், அதுக்கான அட்வான்ஸு இவர் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கான முழு செலவும் அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா பட்டியலெல்லாம் போட்டு நாங்கள் அழகாக எல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தோம். இனி வராமல் இருந்தால் என்னாகும், பிரச்சனை ஆகிடுமா? அதுக்கப்புறமா அவர் வரார், வந்துட்டு கேஸை நடத்துகிறார். நான் குழந்தைய பார்த்துப்பேன், குழந்தைய நானே படிக்க வச்சுப்பேன். எங்கே படிக்க வச்சுப்பேன்? எங்கள் ஊரில் வச்சு படிக்க வைப்பேன். ஏன் இங்கே சென்னையில் படிக்க வச்சா என்ன, சென்னையில் தானே அவங்க இருக்காங்க. இல்லை, அந்த ஸ்கூலில் கட்டணம் அதிகம். நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வந்தேன், நான் கூட தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், அதுக்காக அந்த காலத்து மாதிரி எந்த காலமும் இருக்கும்னு சொல்ல முடியுமா? அதனால் அந்த ஸ்கூலில் படித்தா போதும், இவ்வளவு காசு கொடுக்க வேண்டியதில்லை, அது இதுன்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தா. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டோம். 10,000 ரூபாய் எனக்கு, யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு அந்த கேஸையும் போட்டோம். அவங்களும் என்னென்னவோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணினாங்க சார். ஆனால் கடைசியில் 10,000ம் 5,000ம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு தீர்ப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த 15,000த்தை எப்படி வசூல் பண்ணுவீங்க? இந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே எப்போ பெட்டிஷன் போடுறோமோ அந்த நாளில் இருந்து அது கணக்கில் வந்துடும். இப்போ இதுவே 2 வருஷம் எடுத்திருந்தா 2 வருஷத்துக்கு 15,000ன்னு கணக்கு போடுங்க. 10,000ன்னு போட்டாலே 1,20,000, அதோட ஒரு 60, 1,80, 2 1,80ன்னா என்ன ஆகும்? 2 வருஷம் 3 வருஷம். ஸோ அதை கொடுக்காமல் இழுத்தடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான், எனக்கு வேலையே போயிடுச்சு, நான் பாம்பேயில் வேலை தேடிட்டுருக்கேன், நான் எடுத்த ஸ்பெஷாலிட்டியில் எனக்கு இங்கெல்லாம் வேலை கிடைக்காது, அதனால் என்கிட்ட காசு இல்லை, இந்த உத்தரவை ரத்து பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்ல. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, இது தொடர்ச்சியாக போராட்டம் சார்.
2011 ஆரம்பித்தது. 2000 இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணினோம், இவ்வளவு அரியர்ஸ் இருக்குது, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பி பணத்தை பிடிக்கலாம், சரியா? சேலரியை அட்டாச் பண்ணி டைரெக்டாக இந்த கோர்ட்டுக்கு கட்ட சொல்லலாம். அதுக்கான வழி எடுக்கிறோம். அதுவும் இல்லை, அதுக்கும் பண்ண வழி இல்லை. அங்கே அந்த மாதிரி ஆளே இல்லைங்கிறாங்க. அது அந்த கம்பெனிக்குள்ளே இவர் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்ததுனால அவங்க இவர் இருக்கணும்னு விரும்பினாங்க. அதனால் இவருக்கு பாதகமாக எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்யலை. அப்புறம் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம் சார், ஒரே ஒரு பைசா போடல. அப்புறம் நிறைவேற்று மனு அப்படின்னு ஒன்று போடலாம், எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன். நீ எனக்கு இது வரைக்குமான கணக்கு தொகை 4,50,000 கட்ட வேண்டியிருக்கு, அதெல்லாம் கட்டணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அட்டாச்மெண்ட் போடலாம். அவனுக்கு சொத்து இருந்தால் அட்டாச்மெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்கு அனுப்பலாம். இது 2 ஆப்ஷன் இருக்குது. சரி, இவன் தான் சொத்தாக வாங்கிட்டு இருந்தானே, சரி அந்த சொத்தெல்லாம் தான் மாற்றி தரேனால அந்த பையன் சொல்லியிருந்தான்ல, சரி நீ போய் ஊரில் போய் சொத்தெல்லாம் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னால், எல்லா சொத்தும் அவங்க அம்மா பேரில் அவங்க அண்ணன் பேரில் தான் இருக்குது. ஒரு சிங்கிள் சொத்து கூட இவன் பேரில் இல்லை. எனக்கு வேறு எந்த சொத்தும் இல்லைன்ட்டான். இப்போ அட்டாச்மெண்ட் போட முடியாது. சரின்னு அரெஸ்ட்டுக்கு போட்டோம். அரெஸ்ட்டுக்கு போட்ட உடனே இங்கேருந்து போலீஸை நாங்களே கூட்டிகிட்டு அங்கே போகணும். அதுக்கான செலவும் நாங்கள் தான் கொடுக்கணும். அப்படியே ஆளை வச்சு கூப்பிட்டுட்டு அங்கே போனால் கம்பெனிக்கிட்ட போலீஸ் வந்தால் என்ன ஆகும், பிரச்சனை ஆகிடுமா? அதுக்கப்புறம் அவன் அங்கே இல்லை, அங்கே இருக்கிற ஹெச்ஆரா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிட்டு போலீஸ் வந்திருக்கோம், அவர் கோர்ட்டில் வந்து ஆஜராக வேண்டியது, இல்லைன்னா இருந்து இழுத்துட்டு போவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லவும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறோன்னு எல்லாம் சொன்னாங்க. வந்தார்கள். இப்போ பாம்பேலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கணும். நீங்கள் 4,50,000 அரியர்ஸ்க்கு போட்டால் 4,000 கொடுப்பான், 5,000 கொடுப்பான், மேக்ஸிமம் 10,000 கொடுப்பான். இப்படியே ஒரு 10 வருஷம் சார், 10 வருஷம். அப்புறம் ஆர்டர் ஆன உடனே என்ன பண்ணினோம், எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் இதெல்லாம் போட்டு இந்த பணமெல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இவர் ஊரில் கொண்டு போய், எங்கே இவர் சொந்தம் இருக்குது பாருங்கள், அந்த ஊர் கோர்ட்டில் போய் என் பொண்டாட்டி என்னை பிரிஞ்சு 10 வருஷமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறா என்ன, அதனால் அவளை இங்கே வர வைக்கணும், நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் மனு போடுறேன், அவளை இங்கே வந்து எங்கள் வீட்டில் சேர்ந்து வாழ சொல்லுங்கள். திடீர்னு இவ்வளோ கரிசனம். அடே அப்பா, என்னடாண்ணா, ஒன்றும் கிடையாது, இந்த பொண்ணை அலக்கழிக்கணும் அவ்வளவுதான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு அந்த கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அந்த ஊரில் இருக்கிற கேஸை இங்கே கொண்டு வந்து நாங்கள் வச்சோம். நல்ல வேளை ஒரு அருமையான ஜட்ஜு வந்து அந்த இடத்துல இருந்தார். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் தானே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த கேஸினுடைய வயசு 12 வயசு ஆகிப்போச்சு, இது வரைக்கும் மெயின்டெனன்ஸே கொடுக்கல, அரியர்ஸ் மட்டுமே இவ்வளவு லட்சம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் சரின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. கரெக்டாக அந்த சமயத்தில் எதிர்த்தரப்பு வக்கீலும் வந்தாங்க. அப்போ அந்த அம்மாவும் ஜட்ஜுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. என்னம்மா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிக்க முடியாதா கேஸை அப்படின்னு. அப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஜட்ஜுக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். அவர் கடைசியில் டைவர்ஸ் தான் வேணும்ட்டார். ரொம்ப சந்தோஷம், இந்த பொண்ணுக்கு இனி வாழ விருப்பம் இல்லை, அதனால் இவ்வளவு லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டியதுன்னு 60 லட்சம் ரூபாயை அந்த பொண்ணுக்கு பர்மனன்ட் அலிமனியாக நிரந்தர ஜீவனாம்சமாக வாங்கி கொடுத்தோம். ஒரு 25 லட்சம் மட்டுமே அந்த குழந்தையின் பேரில் டெபாசிட் பண்ணணும். ஸோ அந்த குழந்தை படிக்கிற வரைக்கும் அந்த இது இருக்கும். இவளுக்கு இந்த அமௌண்ட்டு, இவ கடன் வாங்கி நகையெல்லாம் வச்சுக்கிறது எல்லா ரசீதும் கொண்டு வந்திருந்தா, அதை வச்சு தான் சாப்பிட்றாங்க. குழந்தை பெருசாக ஸ்கூல் செலவெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். என்னென்னா சரின்னு ஜட்ஜு வந்து என்ன சொல்லிட்டாரு, குழந்தைக்கான கார்டியன் அம்மா, குழந்தை பேரில் டெபாசிட் இருக்கணும், கார்டியனாக அம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 18 வயது ஆகிற வரைக்கும் அதை வந்து எடுக்கக்கூடாது தாய் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு உயர்நீதிமன்றத்திலேருந்து ஆடுறாங்க. இவங்க கொண்டு போய் அவங்க ஊரில் இவர் தான் கார்டியன்னு போட்டு அதை கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த பொண்ணு கேட்குறா, நீ டெபாசிட் வச்சேன்னு சொன்னல, டெபாசிட் ரசீதை கொடு. டெபாசிட் ரசீதை பார்த்தா இவ கார்டியன்கிற இடத்துல இருக்கிறதுல டபுள் என்ட்ரி, இப்போ நம்ம ஸ்டாம்ப் போட்டோம்னா, ரெட்டையாக போட்டோம்னா எழுத்தே புரியாது பாருங்க, அப்படி இருந்தது. அப்புறம் தான் நாங்கள் ஓப்பன் கோர்ட்டில் அப்ஜெக்ட் பண்ணினோம், இதில் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சரி நீங்கள் நல்லா இதை போட்டுட்டு கிளியராக ஒரு காப்பி வாங்கிட்டு வாங்க,
25 லட்சம் அந்த குழந்தை பேர் போட்டு டெபாசிட் எந்த நாளில் ஆச்சு, என்ன வட்டி விகிதம், மெச்சூரிட்டி பீரியட் என்ன, இதெல்லாம் போட்டு கார்டியனுங்கிறது இந்த அம்மா தான் கார்டியனை போட்டு வாங்கிட்டு வாங்கன்ட்டு போய் ஒரு 3வது நாளே ஒரு லெட்டர் கொண்டு வந்து காட்டுறாங்க சார் அவங்க வக்கீல். லெட்டரில் வந்து நாங்கள் கொடுத்துருக்க இதில் இந்த பெண் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, நம்ம காஞ்சனா தான் கார்டியன்னு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு லெட்டரில் கொடுக்குறாங்க. நான் அப்ஜெக்ட் பண்ணினேன். இது வெறும் லெட்டர், யார் எழுதினாங்க யார் கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியாது. பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை பிடிச்சி கூட ஒரு லெட்டர் கட்டில் 2 ஷீட்டை கிழிச்சு கூட இதை கொடுக்க முடியும், அதனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு 3 மாதம் அந்த பேங்க்குக்கு அலைஞ்சு கடைசியில் கார்டியன்ஷிப்புங்கிற இடத்துல காஞ்சனா பேரை போட வச்சு தான் அந்த வழக்கம் முடித்தோம். ஒரு 12 ஆண்டு போராட்டம், மிக வலிய போராட்டம். அந்த பொண்ணு அப்படி கஷ்டப்பட்டான், கொஞ்சம் நெஞ்சத்த கஷ்டம் இல்லை. இங்கே ஃபீஸ் கொடுக்க முடியாமல் அவங்க அப்பா அம்மா குழந்தைய அங்கேயே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஸ்கூலில் டாப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சனாவுடைய பொண்ணு. இப்போ வந்து அப்பா பார்க்குறாராமா, பரிசு வாங்கும்போது வந்து அப்பா நின்றுட்டு பார்க்குறாராம். இப்போ மகளாக ஏற்றுக்கிட்டு. ஆனால் அந்த பொண்ணு அந்த டிஸ்டன்ஸோடு பழகிட்டு வந்தது. ஏன்னா அவள் அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்குறான். இதனால் இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னு, ஒரு போராட்டத்தை எடுத்து அப்பப்போ வச்சா முடியலை போ அப்படின்னு தூக்கி எரியலை இந்த பொண்ணு. தொடர்ச்சியாக அது வரைக்கும் அவளும் கல்யாணம் பண்ணலை. ரெண்டாவது கல்யாணம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. பொண்ணு பெருசாகிட்டா இனி எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்பா அம்மா வீட்டோட போய் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஏதாவது படிக்க முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எந்த போராட்டமும் திடீர்னு முடிஞ்சிட போகிறதில்ல, இல்லை உடனடியாக தீர்த்துட முடியாது ஒரு பிரச்சனையை, கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமான காலம். அது வரைக்கும் அந்த பொண்ணு தொடர்ச்சியாக எங்கள் பண்டில் நான் காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ பெரிய பண்டில் இருக்கும் அந்த கேஸ் பண்டில், அத்தனை பெட்டிஷன், அவ்வளவு மெமோ, அவ்வளவு இபி அப்படின்னு எல்லாம் போட்டதில் கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பலனை என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு அந்த பொண்ணுடைய பொறுமை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஓயாத போராடினா அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன புரியலன்னா மேம், நம்ம நிறைய வழக்கில் இந்த மாமியார்களுக்கு மகன் மீது அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு பிரித்து வைக்கிறாங்கிறதே புரிய மாட்டேங்குது மேடம். நீங்கள் இந்த கேள்வியை மாமியார்களிடம் கேட்க வேண்டியது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரித்து வைக்கிறதாக நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. எங்கேயாவது 1 2 இருக்கலாம், அவ்வளோதான். பட் தட் இஸ் வெரி ரேர். பட் எப்போவுமே தன்னுடைய பையனுடைய அன்பை இன்னொருத்தி பரிமாறிக்கொள்வதை, அவனுக்கானதை அந்த பொண்ணு செய்யறத இந்த தாயால் தாங்க முடியறதில்ல, பயங்கர பொசசிவ் ஆயிடுறாங்க. அதனால தான் மாமியார்கள் இந்த மாதிரியான ஒரு பெரிய விளக்கம் மேடம், நன்றி. நான் ஒரு பெரிய வழி நிறைந்த கதையை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.